அதுல ஒன்று ஹன்சா அல்லாஹு தாலா, மற்றொன்று முஸாப் இப்னு உமைர், மூன்றாவது அப்துல்லா இப்னு ஜஹ்ஷ். இந்த அப்துல்லா இப்னு ஜஹ்ஷ் ரலியல்லாஹு தஆலா அவருடைய வரலாறு மிகப்பெரிய நமக்கு படிப்பினையை தருகின்ற வரலாறு. உஹது போர்க்களத்திற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை அழைத்து வந்து இந்த இடத்திலே தங்கி இருக்கிறார்கள். அப்பொழுது சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் அப்துல்லா இப்னு ஜஹ்ஷ் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் ரெண்டு பேரும் சந்தித்துக் கொண்டு அவர்கள் உரையாடுகிறார்கள். வாங்க நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வோம். நாளை நடக்கின்ற போரில் நம்முடைய பங்கு எப்படி இருக்கணும், அதை அல்லாஹ் எவ்வாறு கபூல் செய்ய வேண்டும் என்பதை நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வோம் என்று ரெண்டு பேரும் என்ன செய்யறாங்கன்னா ஒரு இடத்துல ஒதுங்குகிறார்கள். நான் பிரார்த்தனை செய்கிறேன், நீங்கள் ஆமீன் சொல்லுங்கள். தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியா கேளுங்க இந்த வரலாறு. நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள், அல்லாஹ் நான் உங்களுக்கு ஆமீன் சொல்கிறேன் என்பதாக சொல்லிவிட்டு ரெண்டு பேரும் பிரார்த்தனை செய்கிறார்கள். அதுல முதலாவதாக சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா துஆ செய்றாங்க. யா அல்லாஹ், நாளை நடக்கின்ற போரில் எதிரிகளில் மிகவும் கடுமையாக போர் செய்யக்கூடிய ஒரு வீரனோடு நான் மோத வேண்டும். அவனும் என்னை அழிக்க வேண்டும், நானும் அவனை என்ன செய்யணும், எதிர்க்க வேண்டும். இறுதியில் அவனை, அந்த காபிரை நான் கொண்டு விட வேண்டும். கொன்றுவிட்டு அவரது பொருளை நான் கனிமத்து பொருளாக அடைந்து கொள்ள வேண்டும் என்று சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் என்ன செய்றாங்க, துஆ செய்றாங்க. இந்த துஆவிற்கு அப்துல்லா இப்னு ஜஹ்ஷ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஆமீன் சொல்கிறார்கள். அடுத்து அப்துல்லா இப்னு ஜஹ்ஷ் ரலியல்லாஹு தஆலாவுடைய பிரார்த்தனை உண்மையிலேயே நாம் எல்லோரும் அவசியம் கவனிக்கிறோம். அவங்க அல்லாஹ்விடத்தில் எப்படி பிரார்த்தனை செய்யறாங்கன்னா, யா அல்லாஹ், நாளை நடக்கின்ற போரில் எதிரிகளில் மிகவும் வலுவார்ந்த ஒரு எதிரியோடு நான் மோதுகிற பாக்கியத்தை எனக்கு கொடு. நான் அவனோடு கடுமையாக போரிட வேண்டும். இறுதியில் அவன் என்னை கொன்று விட வேண்டும். அல்லாஹ்விடத்தில் என்ன கேட்கிறாங்கன்னா, நான் உயிரோட வாழணும்னு கேட்கல, நான் மூத்தா போகணும், உன்னுடைய மார்க்கத்திற்காக என் உயிர் ஷஹீதாக்கப்பட வேண்டும், அந்த பாக்கியத்தை கொடு. இதோடு அவங்க நுப்பாட்டல. அதுக்கடுத்து என்னை கொன்றவன் என்னுடைய மூக்கை அறுத்து விட வேண்டும், என்னுடைய காதை அவன் அறுத்து விட வேண்டும். நாளை மறுமையில் எழுந்திருக்கின்ற பொழுது நான் மூக்கற்றவனாக காதற்றவனாக நான் எழுந்திருக்க வேண்டும் நாயனே. அப்பொழுது எல்லா மக்களுக்கு மத்தியில் வைத்து நீ கேட்க வேண்டும், உன்னுடைய காதையும் மூக்கும் எதற்காக அறுக்கப்பட்டிருக்கிறது என்பதாக நீ என்னிடத்தில் கேட்க வேண்டும். அதற்கு நான் சொல்ல வேண்டும், யா அல்லாஹ், உனக்காகவும் உன் மார்க்கத்திற்காகவும் இவைகள் அறுக்கப்பட்டன என்பதாக நான் உனக்கு பதில் சொல்ல வேண்டும். அந்த நேரத்தில் சதக்த அப்துல்லாஹ்வே, நீ உண்மை சொல்லிவிட்டாய் என்று நீ எனக்கு சான்றளிக்க வேண்டும், அந்த ஒரு பாக்கியத்தை எனக்கு கொடு என்பதாக அப்துல்லா இப்னு ஜஹ்ஷ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிறார்கள். இந்த பிரார்த்தனைக்கு சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஆமீன் சொல்கிறார்கள். மறுநாள் நடந்த போரில் சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், நான் அல்லாஹ்விடத்தில் கேட்ட அந்த பிரார்த்தனையை அல்லாஹ் கபூல் செய்திருந்தார். அதைவிட மிகச் சிறந்த முறையில் அப்துல்லா இப்னு ஜஹ்ஷ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கேட்ட பிரார்த்தனையை அல்லாஹ் கபூல் செய்திருந்ததை நான் நேரடியாக பார்த்தேன் என்று சொன்னார்கள். அவர்களது மூக்கு அறுக்கப்பட்டு, அவர்களது காதும் அறுக்கப்பட்டு, அவர்களது விரல்கள் தனித்தனியாக துண்டாக ஆக்கப்பட்டு ஒரு கயிற்றில் தொங்குவிடப்பட்டிருப்பதை நான் பார்த்தேன் என்பதாக சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள். இது யாருடைய உடல் என்பது கூட தெரியாத அளவுக்கு அவர்களது முகமும் சிதைக்கப்பட்டிருந்தது. அவர்களது சகோதரி இடது கையில் இருந்த சுண்டு விரலை அடையாளம் கண்டுபிடித்து, இது என்னுடைய சகோதரர் அப்துல்லா இப்னு ஜஹ்ஷ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் என்று அவர்கள் அடையாளம் சொன்னதின் மூலமாகத்தான் அவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டார்கள் என்று சொன்னார். சஹாபாக்களுடைய அந்த சிந்தனை எப்பொழுதுமே அல்லாஹ்வுக்காக, அவனது மார்க்கத்திற்காக தன் உயிரை மாய்த்துக் கொள்ள வேண்டும் என்கிற சிந்தனை தான் அவர்களுக்கு அதிகமாக இருந்திருக்கிறது. அல்லாஹ்வுக்காக, ரசூலுக்காக என் உயிரை நான் கொடுத்து விட வேண்டும் என்கிற சிந்தனையால் அவர்களுக்கு அதிகமாக இருந்திருக்கிறது என்பதை இந்த வரலாற்று நிகழ்வு நமக்கு நினைவுபடுத்துகிறது. இதுல மிக முக்கியமான இன்னொரு விஷயம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சச்சா ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய உடலும் சிதைக்கப்பட்டிருந்தது. காரணம் என்னவென்றால், அவர்கள் ஹிந்தா என்கிற பெண்மணியினுடைய சகோதரரை பத்ருடைய யுத்தத்திலே கொண்டிருந்தார்கள். அதற்கு பழி தீர்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி
தன்னிடத்தில் இருந்த வஹ்ஷி என்கிற அடிமையை சொல்லி வளர்த்தார். அந்த இந்தா என்கிற பெண்மணி வளர்த்தார்கள். பின்னர் காலத்தில் அவர்கள் இஸ்லாத்தில் சேர்ந்து விட்டார்கள். நீ நடக்க போகின்ற உஹது போரிலே ஹம்சாவை நீ கொன்று விட்டால் உன்னை நான் அடிமையை விட்டு உரிமை விட்டு விடுகிறேன் என்று வாக்கு கொடுத்து அம்பையக்கூடிய பயிற்சியை வஹ்ஷி அவர்களுக்கு கொடுத்து வந்திருந்தார். ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உஹது போர்க்களத்தில் வேறு ஒரு எதிரியோடு போரிட்டுக் கொண்டிருக்கின்ற பொழுது பின்னால் இருந்து அந்த வேலை பாய்ச்சி என்ன செய்யறாங்கன்னா வஹ்ஷி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கொண்டு விடுகிறார்கள். அவர்கள் மௌத்தானதற்கு பின்பாக அப்பையும் ஹிந்தாவிற்கு அந்த 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 பழி போகல, அந்த வெறி போகவில்லை. வந்து அவர்களுடைய நெஞ்சை கிழித்து அவர்களது கல்லீரலை வெளியெடுத்து கடித்து துப்புகிறார்கள். அந்த அளவுக்கு தன்னுடைய வன்மத்தை தீர்த்து கொண்டார்கள். பின்னாடி காலத்தில் இஸ்லாத்தில் அவர்கள் இணைந்து கொண்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அவருடைய நிலைமையை பார்த்து தன் முகத்தை மூடி அழுத வரலாறு இருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அதே போன்றுதான் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் முதலாக மக்காவிலிருந்து மதீனாவுக்கு இஸ்லாத்தை போதிப்பதற்காக வேண்டி அனுப்பப்பட்ட ஒரு மிகப்பெரிய சஃபீருல் அவ்வல் என்பதாக வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்யக்கூடிய முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மக்காவிலே மிக பெரும் பணக்காரராக வாழ்ந்த முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய உடலும் சிதைக்கப்பட்டிருந்தது. அவர்களுக்கு கஃனிடப்பட்ட பொழுதுதான் சஹாபாக்கள் சொல்கிறார்கள், அவர்களது தலையை மூடினால் கால் தெரிந்தது, காலை மூடினால் தலை தெரிந்தது. எப்பேற்பட்ட ஒரு மிகப்பெரிய பணக்காரர் என்றால் ஒரு தெருவில் நடந்து சென்று விட்டு அடுத்த தெருவுக்கு சென்றால் இந்த தெருவில் முஸ்அப் நடந்து சென்றிருக்கிறார் என்று அவர் போட்டிருந்த அத்தரை வைத்து மக்கள் கண்டுபிடித்துக் கொள்வார்கள். அந்த அளவுக்கு விலை உயர்ந்த அத்தரும் ஆடையும் அணிந்த அந்த முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு கஃன் செய்வதற்கு கூட அந்த அவங்க இடத்துல எதுவும் இல்லை. அவர்கள் போட்டிருந்த கம்பளி ஆடையை கொண்டே அவர்கள் கஃன் செய்யப்பட்டார்கள். அவர்களது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முகத்தை கூட சொல்லிவிட்டு காலுக்கு என்ன செய்ய சொன்னார்கள் என்றால் புல்லை வைத்து